ரூபாய் வச்சு நான் ஒருத்தி ஆஸ் அ சிங்கிள் கேர்ல நான் சொல்றேன். 5000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மாசத்துக்கு எனக்கே பத்தாதே, குடும்பத்துக்கு 4 பேரு, நான் என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க. அதனாலதான் ஸ்டாலின் சொன்னாரு 5000 ரூபாய் வந்து பார்த்து செலவு பண்ணுங்க, வீண் செலவுலாம் பண்ணாதுன்னு சொல்றாரு உங்களுக்கு. ஓகே, 5000 ரூபாய் இந்த பக்கம் வாங்கிப்பாரு, இந்த பக்கம் நான் வாட்டர் டாக்ஸ் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும். அதுக்கு பிறகு அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாராவது என் குடும்பத்தில் இருக்கிறவன் புருஷனோ பிள்ளை குட்டிங்களோ யாராவது குடிக்க போறாங்கன்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அவன் எங்காவது விழுந்து எந்திரிச்சு வந்தானா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறதுக்கு அதுக்கு நான் செலவு பண்ணணும், மருந்து மாத்திரைக்கு நான் செலவு பண்ணணும், அவனை மீட்டு கொண்டுட்டு வந்து வீட்டில் போறதுக்கு நான் காசு செலவு பண்ணணும். 5000 ரூபாய் எந்த மூளைக்குப்பா போகும்? இல்ல அந்த திட்டத்தை நீங்க வரவேற்கலாம் எதிர்க்கிறீங்களா? உரிமை கட்டாயமா எதிர்க்கிறேன். இலவசம் எங்கிருந்து எடுத்துட்டு வரேன்? இலவசம் சொல்லாதீங்க, அது வந்து மகளிர் உரிமை தொகை. எதுப்பா உரிமை? எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு போ. நான் உனக்கு மாசம் 5000 ரூபாய் தரேன், என் தலைக்கு மேல 1.5 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கீல்ல, 10 லட்சம் கோடி நான் தமிழ்நாட்டு மேல கடன் இருக்குல்ல, எனக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடு. இல்ல நீங்க திருப்பி ஒண்ணு கேக்குறீங்க, தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குது இல்லையா? இப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் வந்து கடன் அடைக்க சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திட்டக்குழு இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்களா கட்ட போறீங்க? உங்க சட்டை பிடிச்சி கேட்க போறாங்களா? வேற யாரு கட்டுவா? நான் எப்படி கட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ரோட் டாக்ஸ்ல கட்டிட்டு இருக்கேன், ஒவ்வொரு சின்ன மளிகை பொருளை நான் கட்டிட்டு இருக்கிறேன், நாப்கின்ல கட்டிட்டு இருக்கேன்ப்பா. நான் என்னோட அடிப்படை தேவையிலேயே நான் உனக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் கட்டிக்கிட்டு தானே இருக்கேன். இலவசங்கிற பேர்ல நீ எதை எல்லாத்தையும் வரி ஏத்தி விட்டுட்டியே.